அருள பெற்றவரே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே, இவ்வாழ்த்து எத்தகையது. மரியே, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டறிந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கண்ணி ஆயிற்றே. தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் என அழைக்கப்படுவார். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருணை இல்லாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம்.